வணக்கம் நண்பர்களே. சிங்கத்தின் கர்ஜனை அதன் பலமல்ல, அதன் அச்சமற்ற மனமே என்ற அற்புதமான பொன்மொழியோட விளக்கத்திற்கு ஒரு கதையோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல அடர்ந்த பசுமையான ஒரு காட்டுல விலங்குகள் அனைத்தும் அச்சத்தோடு வாழ்ந்து வந்தன. அதன் காரணம், அந்த காட்டிற்கு ஒரே ராஜா, கம்பீரசிங்கம். கம்பீரசிங்கம் தனது கர்ஜனையால் காட்டை அதிர வைக்கும். பெரிய யானை கூட நடுங்கும். வேட்டைக்கு பதுங்கும் புலியும் பின்வாங்கும். மரத்தில் அமர்ந்திருக்கும் பறவை கூட கீழே விழுந்துவிடும். இத்தனைக்கும் கம்பீரசிங்கம் தினமும் வேட்டையாட போவதில்லை. எப்போதாவது தான் தன் தேவைக்காக வேட்டையாடும். ஆனாலும் அதன் கர்ஜனையும் கம்பீரமான நடையும் எல்லோர் மனதிலும் ஒருவித பயத்தை விதைத்திருந்தன. இந்த காட்டில் ஒரு இளமான் வாழ்ந்து வந்தது. இந்த இளமான் மற்ற மான்களைப் போல கூட்டத்தில் இல்லாமல் எப்போதும் ஒரு சிந்தனையிலேயே மூழ்கியிருக்கும். கம்பீரசிங்கம் மீது மற்ற விலங்குகளுக்கு இருக்கும் பயத்தை பார்த்து அந்த இளமானுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சிங்கத்தின் பலம் உண்மையிலேயே அதன் கர்ஜனையில் தானா? ஒரு சத்தம் இவ்வளவு பயத்தை எப்படி ஏற்படுத்தும் என்று யோசித்தது. இந்த கேள்வி அந்த இளமான் மனதை அரித்தது. ஒரு நாள் அந்த இளமான் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தது. நான் அந்த சிங்கத்தை நெருங்கி பார்ப்பேன், அதன் பலத்தின் ரகசியத்தை கண்டுபிடிப்பேன் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டது. ஜாகிரதையாக சிங்கம் செல்லும் வழிகளை பின்தொடர ஆரம்பித்தது. சில நாட்கள் சென்றன. அந்த இளமான் கவனமாக சிங்கத்தை கவனித்து வந்தது. ஒரு முறை ஒரு பெரிய நதிக்கு அருகில் சிங்கம் நீர் அருந்தி கொண்டிருந்தது. அப்போது அந்த காட்டிலேயே மிகவும் பலமான பிரம்மாண்டமான ஒற்றை கொம்பு யானை அந்த நதியை கடக்க வந்தது. அந்த யானை தனது பலத்திலும் உருவத்திலும் மிகவும் பெருமை கொண்டது. ஆனால் அந்த சிங்கத்தை பார்த்ததும் யானை திடீரென நின்றுவிட்டது. அதன் கண்களில் ஒருவித பதட்டம் தெரிந்தது. சிங்கம் ஒரு சிறு அசைவும் கொடுக்கவில்லை, ஒரு கர்ஜனை கூட வெளியிடவில்லை, வெறும் பார்வைதான். ஆனாலும் அந்த யானை பயத்தில் மெதுவாக பின்வாங்கி வேறு வழியை தேடி சென்றது. இதை பார்த்த இளமான் வியந்தது. சிங்கம் கர்ஜிக்கவில்லையே, அப்படி இருந்தும் யானை ஏன் பின்வாங்கியது? மற்றொரு நாள் சிங்கம் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது காட்டிலேயே மிகவும் தந்திரமான வேகமான வரி புலி அதன் அருகே வந்தது. அந்த புலி தனது வேட்டை திறமையால் அசாத்தியமானது. ஆனால் அந்த சிங்கத்தை பார்த்ததும் வரி புலி மெதுவாக அடிமேல் அடி வைத்து சத்தம் எழுப்பாமல் சிங்கத்தை கடந்து சென்றது. அந்த இளமான் இந்த சம்பவங்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்தது. சிங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன் கர்ஜனையை ஆயுதமாக பயன்படுத்தவில்லை. அது வெறும் தனது இருப்பினாலேயே, பார்வையாலேயே அனைத்து விலங்குகளையும் கட்டுக்குள் வைத்திருந்தது. சிங்கம் எப்போதும் நிமிர்ந்த தலையுடனும் உறுதியான நடையுடனும் எந்த சூழ்நிலையிலும் அஞ்சாமல் எதிர்கொண்டது. அதன் கண்களில் ஒருபோதும் பயத்தை கண்டதில்லை அந்த இளமான். அதுதான் அதன் உண்மையான பலம் என்பதை அந்த இளமான் மெல்ல மெல்ல உணர்ந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய காட்டு தீ ஏற்பட்டது. காற்று வேகமாக வீச தீ மலமளவென்று பரவியது. விலங்குகள் அனைத்தும் பயந்து செய்வதறியாது சிதறி ஓடின. அப்போதுதான் அந்த சிங்கத்தின் உண்மையான குணம் வெளிப்பட்டது. அது தீயை கண்டு ஓடவில்லை, மாறாக உயரமான ஒரு பாறை மீது ஏறி நின்று தனது கம்பீரமான குரலில், பயப்படாதீர்கள், இந்த நதிதான் நமக்கு வழி, அனைவரும் நதியை நோக்கி வாருங்கள் என்று கர்ஜித்தது. அனைத்து விலங்குகளும் சிங்கம் காட்டிய வழியை பின்பற்றி பாதுகாப்பான நதியை அடைந்தன. இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த இளமானுக்கு உண்மை முழுமையாக புரிந்தது. அந்த சிங்கத்தின் பலம் அதன் கர்ஜனையில் இல்லை, அது வெறும் சத்தம் மட்டுமே. சிங்கத்தின் உண்மையான பலம் அதன் அச்சமற்ற மனதில், எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் அதன் மன உறுதியில், அதன் தன்னம்பிக்கையில் தான் உள்ளது. அந்த அச்சமற்ற மனம் இருக்கும் வரை கர்ஜனை கூட தேவையில்லை, அதன் இருப்பே போதும். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம பெரிய பதவி வகிப்பதாலோ, நிறைய பணம் வைத்திருப்பதாலோ, அல்லது சத்தம் போட்டு பேசுவதாலோ மற்றவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்மளோட உண்மையான பலம் நம்ம மனசுல இருக்கிற தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் சவால்களை அஞ்சாமல் எதிர்கொள்ளும் மன உறுதி இதுல தான் இருக்கு. எந்த ஒரு சவாலையும் நீங்க தைரியமா எதிர்கொள்ளும் போது உங்களுடைய மன உறுதியே உங்க பலமா மாறும். மற்றவர்கள் உங்களை மிரட்டவோ, உங்கள் இலக்கிலிருந்து திசை திருப்பவோ முடியாது. சத்தமும் அதிகாரமும் தற்காலிகமானவை, ஆனால் உங்கள் மன உறுதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அதனால எப்பவுமே தைரியமா இருங்க. உங்களுடைய உண்மையான பலம் உங்க மனசுல இருக்கு. இந்த நீண்ட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.